இந்த tutorialல நம்ம பார்க்க போறது important questions for CPS 341 data warehousing. Unit 1ல பாத்தீங்கன்னா data warehouse components, then data warehouse architecture, the 3-tier data warehouse architecture. இந்த ரெண்டு கொஸ்டினும் கண்டிப்பா படிச்சுக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட் ரெண்டுமே. Then பாத்தீங்கன்னா the autonomous data warehouse and modern data warehouse. இந்த ரெண்டு கொஸ்டினுமே இம்பார்ட்டன்ட் தான். இது வந்து செகண்ட் லெவல்ல ப்ரையாரிட்டியில வச்சுக்கோங்க. இந்த 4 கொஸ்டினும் கண்டிப்பா படிச்சுட்டு போங்க. கண்டிப்பா நீங்க ஒரு பிக் கொஸ்டின் யூனிட் 1ல அட்டன் பண்ணிடலாம். இந்த 4லயும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து இந்த ஃபர்ஸ்ட் 2 கொஸ்டின் தான். தென் யூனிட் 2ல பாத்தீங்கன்னா இந்த OLAP ஆன்லைன் அனலிட்டிக்கல் ப்ராசஸிங், OLAP அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ், தென் OLAP versus OLTP, then OLAP operations, types of OLAP. So, இந்த 3 பிக் கொஸ்டினையுமே கண்டிப்பா படிச்சுட்டு போங்க. எப்படியும் இந்த OLAP கான்செப்ட்ல இருந்து நீங்க எது கேட்டாலும் ஒரு பிக் கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். தென் இதுலயே ஒன் மோர் பிக் கொஸ்டின் பாத்தீங்கன்னா டேட்டா வேர்ஹவுஸ் டிசைன் அண்ட் மாடலிங். இதுவுமே ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின் தான். பட் கண்டிப்பா படிக்க வேண்டியது அந்த ஃபர்ஸ்ட் 3 கொஸ்டின் தான். இன்னும் கொஞ்சம் மார்க் ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த 4th பிக் கொஸ்டினையும் படிச்சுட்டு போங்க. தென் யூனிட் 3ல பாத்தீங்கன்னா 3 கான்செப்ட்ஸ் இருக்கு. இதுல ஏதாவது 2 கான்செப்டை நீங்க கம்ப்ளீட்டா படிக்கணும். ஸோ ஒரு கான்செப்ட் வந்து டேட்டா மார்ட், இது கண்டிப்பா படிச்சுட்டு போங்க. இதோட கம்ப்ளீட் சிலபஸ், அதாவது டேட்டா மார்ட்டுக்குள்ள நீட் ஆஃப் டேட்டா மார்ட், காஸ்ட் எஃபெக்டிவ் டேட்டா மார்ட், டிசைனிங் டேட்டா மார்ட், காஸ்ட் ஆஃப் டேட்டா மார்ட், ஸோ இது ஃபுல்லாவே நீங்க படிச்சிடணும். தென் ஒன் மோர் கான்செப்ட், இந்த 1 or 3ல ஏதாவது ஒன்றை கம்ப்ளீட்டா படிக்கணும். என்னோட சஜஷன் வந்து மெட்டா டேட்டா. அப்போ மெட்டா டேட்டால கேட்டகரிஸ் ஆஃப் மெட்டா டேட்டா, ரோல் ஆஃப் மெட்டா டேட்டா, மெட்டா டேட்டா ரெபாசிட்டரி, தென் சேலஞ்சஸ் ஃபார் மெட்டா மேனேஜ்மெண்ட். ஸோ அப்போ இந்த 2 கான்செப்டையும் நீங்க கம்ப்ளீட்டா படிச்சிட்டீங்க அப்படின்னாலே கொஸ்டின் ஸ்பிட் பண்ணி கேட்டா கூட எப்படியும் நீங்க ஒரு 13 மார்க் இந்த யூனிட்ல இருந்து அட்டன் பண்ணிடலாம். தென் யூனிட் 4ல பாத்தீங்கன்னா எல்லாமே இம்பார்ட்டன்டான கான்செப்ட் தான். எதுதான் வருங்கிறத நம்ம கரெக்டா மென்ஷன் பண்ணி சொல்ல முடியல. ஸோ நீங்க யூனிட் 4ல மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து படிச்சுட்டு போங்க. ஸோ இதுல டைப்ஸ் ஆஃப் ஸ்கீமா, அதுல ஸ்டார் ஸ்கீமா, ஸ்னோஃப்ளேக் ஸ்கீமா, தென் ஸ்டார் வெர்சஸ் ஸ்னோஃப்ளேக் ஸ்கீமா, தென் ஃபாஸ்ட் கான்ஸ்டலேஷன் ஸ்கீமா, இந்த 2 கொஸ்டினும் கண்டிப்பா படிச்சுட்டு போங்க. Then the schema definition, process architecture, types of database parallelism. So the first 3 questionum ரொம்ப important. Then second priority ல the dimensional modeling, multi-dimensional data modeling, then data warehouse tools. இந்த யூனிட்ல நீங்க 5 பிக் கொஸ்டினையுமே படிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ எந்த கொஸ்டின் கேட்டாலும் நீங்க கண்டிப்பா அட்டன் பண்ற மாதிரி இந்த யூனிட் 4 கொஞ்சம் கம்ப்ளீட்டா படிச்சுட்டு போங்க. தென் யூனிட் 5ல பாத்தீங்கன்னா 2 பார்ட் இருக்கு. டேட்டா வேர்ஹவுஸ் சிஸ்டம் மேனேஜர் அண்ட் டேட்டா வேர்ஹவுசிங் ப்ராசஸ் மேனேஜர். இதுல ஏதாவது ஒரு கான்செப்டை நீங்க கம்ப்ளீட்டா படிச்சுக்கோங்க. என்னோட சஜஷன் வந்து டேட்டா வேர்ஹவுசிங் சிஸ்டம் மேனேஜர், அப்போ சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் மேனேஜர், சிஸ்டம் ஷெட்யூலிங் மேனேஜர், சிஸ்டம் ஈவென்ட் மேனேஜர், சிஸ்டம் டேட்டாபேஸ் மேனேஜர், சிஸ்டம் பேக்கப் ரெக்கவரி மேனேஜர். இந்த கான்செப்டை கம்ப்ளீட்டா படிச்சிட்டீங்க அப்படின்னா எப்படியும் ஏதாவது ஒரு கொஸ்டின் இந்த பார்ட்ல இருந்து உங்களுக்கு வந்துடும். இன்னும் கொஞ்சம் மார்க் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ரெட் கலர்ல ஹைலைட் பண்ணியிருக்கிற வேர்ஹவுஸ் மேனேஜர் அண்ட் query மேனேஜர் இந்த கான்செப்டையும் கொஞ்சம் படிச்சுட்டு போங்க. ஸோ தட் இந்த ரெட் கலர்ல ஹைலைட் பண்ணியிருக்கிற எல்லா கொஸ்டினையும் நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த சப்ஜெக்ட்ல நீங்க பாஸ் பண்ணிடலாம்.